السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على نورك سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى غوثنا وشيخنا سيد عمر ولي الله رضي الله تعالى عنه في كل لمحة ونفس بعدد علم الله واغفر لنا ما يكون وما قد كان. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابة عن حكمكم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் சங்கையான 18வது இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட 2 பகுதிகளுடைய நிறைவை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். மிக விரைவாக நம்மை விட்டு ரமலான் சென்று கொண்டிருக்கிறது. எனவே எப்படி இத்தனை நாட்களை இபாதத்தில் கழிவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்தானோ, அதே போன்று இனி எஞ்சிய இருக்கிற இன்னும் கொஞ்ச நாட்களை அல்லாஹு தஆலா அதை பரிபூர்ணமான முறையில் பயன்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் எங்களை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் முந்தைய தினம் சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லிட்டு வந்து இடையில நிறுத்தணும். அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நம்மிடத்தில் ஜிஹாது செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நமது வழியை காட்டுவோம் அப்படின்னு சொன்னான்ல. அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் எல்லா விதத்திலேயும் அவன் ஜிஹாது செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு வியாபாரியாக இருந்தால் அந்த வியாபாரத்தில் அவன் ஹலாலை தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதிலே அவன் ஜிஹாது செய்ய வேண்டும். ஹராமை தவிர்த்து பல கட்டங்களில் ஹராம் எதிர்கொள்ளக்கூடும். நமக்கு ரொம்ப லேசா கிடைக்கும் ஹராம். அப்படி கிடைப்பதை நாம் தவிர்ப்பதே பெரிய ஒரு ஜிஹாது. பணம் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கும் பொழுது மனிதனுக்கு எதிரியாக இருக்கிற ஷைத்தானும் நஃப்ஸும் நமக்கு அதிகமான ஆசைகளை அது கொடுக்கும். ஒரு கட்டத்தில் அவைகள் நம்ம சொன்னோம், இந்த நஃப்ஸுடைய சேட்டைகள்ல உள்ளது என்னன்னு சொன்னா, நமக்கு அது தூண்டுதலை கொடுத்து அதுக்குன்னே ஒரு ஷைத்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நாம் அந்த ஷைத்தானுடைய அந்த செய்திகளை சொல்லும் பொழுது சொன்னோம், அதுக்கு ஒருத்தர் ஷைத்தான், அவன் யாருன்னு சொன்னா நம்மளை பொய் சொல்லியே சம்பாதிக்க வைப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நீ கஷ்டமா இருக்கிற திருடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உன் தேவையை நீ அதன் மூலமா பூர்த்தி ஆக்கிக்கோ. அந்த தேவைகள் எல்லாம் உனக்கு பூர்த்தியானதின் பின்னால் நீ திருடனதற்காக வேண்டி இறைவனிடத்திலே தௌபா செய்து கொள். இந்த யோசனையும் அவன் தருவான். அவ்வளவு ரொம்ப கிளியரா இருக்கிறான் அவன், நம்மளை எப்படியெல்லாம் வழிகெடுக்கணும்னு சொல்லி. அப்ப இப்படியெல்லாம் நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடிய அவனை எதிர்த்து நம்மில இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸையும் எதிர்த்து நாம் என்னைக்குமே ஜிஹாது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ ஒரு ஹலாலை தேடுவதில் ஜிஹாத் அவசியம். இபாதத்துடைய விஷயம்னு வந்துட்டா அந்த இபாதத்தை செய்வதில் ஜிஹாது செய்ய வேண்டியது இருக்குது. அந்த இபாதத்தை செய்வதில் ஜிஹாது, அதாவது அந்த குறித்த நேரத்தில் செய்வதும் ஒரு ஜிஹாது தான். அந்த குறித்த நேரத்தில் செய்கிற அந்த இபாதத்தை இறை பொருத்தத்திற்காக வேண்டி செய்வது ஒரு ஜிஹாது.
அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஜிஹாதுல் அக்பர் என்று சொன்னார்கள். ஒரு வாள் எடுத்து எதிரிகளோடு போரிட்டு தன் உயிரை மாய்த்து கொள்வது என்பது ஜிஹாதுல் அஸ்கர், அது ஒரு சின்ன ஜிஹாது அப்படின்னாங்க. காரணம், ஒரு எதிரியை சந்திக்கிறது, தனது உயிரை மாத்திரம் அதற்காக வேண்டி கொடுப்பது. அந்த உயிரை கொடுக்காமல் இருந்தால் அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று அல்ல. ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ஜிஹாது செய்ய முடியலன்னு வச்சுக்குவோம். அப்படிலாம் அந்த காலங்கள்ல இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே எங்களை ஜிஹாது செய்யற அளவுக்கு எங்ககிட்ட வலு இல்லையே அப்படின்னாங்க. எல்லா சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு உள்ள போறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அவர்களுடைய அந்த தகுதியை பார்த்து அவர்களால் எது முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பலுவை கொடுப்பார்கள். சில சஹாபாக்கள் பொருளை பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம் வச்சிருப்பாங்க. சில சஹாபாக்கள் ஜிஹாதிலே பங்கெடுக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லி வச்சிருப்பாங்க. சில இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண் தெரியாத ஒரு சஹாபி அவர்கள். அந்த தோழரை எங்கேயாச்சும் இந்த தோழர்கள் எல்லாரும் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அவங்க நினைச்சுவாங்க, நீங்க தொலை வைங்க, பள்ளியில இருங்கன்னு சொல்லி அனுமதிப்பாங்க. சில சஹாபாக்களை அவங்க வீட்டுடைய அலுவல்களை கவனித்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அப்ப அந்த ஜிஹாதுல தான் உயிரை கொடுக்க முடிகிற ஆட்கள் தான் போவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுப்பாங்க. ஆனா இந்த ஜிஹாத் இருக்க, கண்ணு தெரியாத ஆளா இருந்தாலும் சரி, உடல் பலகீனமான ஆளாக இருந்தாலும் சரி, உறுப்புகளில் கோளாறு இருந்த ஆளா இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலேயும் இந்த ஜிஹாது எல்லாரும் செய்யணுங்கிறதுனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜிஹாதுல் அக்பர்னு சொன்னாங்க. அதனால அது என்ன உயிரை கொடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஜிஹாது அப்படின்னு சொன்னா அதுல இவ்வளவு சலுகைகள் இருக்கு. ஆனா இந்த ஜிஹாதுல யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. எனக்கு கண்ணு தெரியல, அதனால என்கிட்ட இஹ்லாஸ் இல்லைன்னு சொல்ல இயலுமா? என்கிட்ட கை வலு இல்ல, அதனால நான் தொழுகும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாட இயலாதுன்னு சொல்ல இயலுமா? எனக்கு பல சூழலுங்க, பல கஷ்டம் ஏற்பட்டுட்டு அதனால நான் திருட போனேன், எனக்கு அந்த மனசை கட்டுப்படுத்த இயலாது, அதனால விட்டுட்டேன்னு சொல்ல இயலுமா? இத எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் யாராக இருந்தாலும் சரி இதை செஞ்சே ஆகணும் இந்த ஜிஹாத். அதனாலதான் இது ஜிஹாதுல் அக்பரா மாறிச்சு. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லா நிலைகளிலேயும் எல்லா மனிதர்களும் எல்லா விஷயத்திலையும் ஜிஹாது செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அதனாலதான் ஒரு சாலிஹினுடைய தரஜாவை அடைவதற்கு, ஏன்னா நபிமார்கள் கேட்ட தரஜா அது. சாலிஹின்கள் என்ற தரஜா நபிமார்களே ஆசித்த தரஜா. அல்லாஹுவும் அந்த நபிமார்களை பல வசனங்களில் இந்த சாலிஹீன்கள் என்ற பெயரை கொண்டே அல்லாஹ் சொல்றான். அப்ப சொல்றாங்க, இப்ராஹிம் பின் அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம சொல்லிட்டு ஒரே செய்தியை மாத்திரம் சொன்னோம். இந்த சாலிஹீனுடைய தரஜாவை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவன் செய்கிற அந்த ஜிஹாதில் 6 கட்டத்தை தாண்ட வேண்டும் சொல்றாங்க. அந்த 6 கட்டத்தில் முதல் கட்டம் என்ன? யுகலகு பாபு நிஅமா வ யுஃப்தஹு பாபு ஷித்தா. அருள் வாசல் அடைபடும், கடினமான வாசல் திறப்படும்னு சொன்னாங்க. அப்ப இது ஒண்ணு, இதை நாம ஏற்கனவே சொன்னோம். இரண்டாவது விஷயம், யுகலகு பாபுல் இஸ் வ யுஃப்தஹு பாபு தில். கண்ணியத்தினுடைய வாசல் அடைபட்டு இழிவினுடைய வாசல் திறக்கும்னு சொன்னாங்க. அவன் முதல்ல அவனுக்கு கிடைக்கிற நலவுகள் எல்லாம் நின்று பல கஷ்டங்கள் அவனுக்கு சம்பவிக்கும். அப்ப இப்படி சம்பவிக்கிறத நாங்க என்ன நினைச்சிடக்கூடாது, அல்லாஹ் எங்களை சோதிக்கிறானே, ரொம்ப கஷ்டப்படுத்துறானே, பாவம் செய்யறவனுக்கெல்லாம் அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறானே, இபாதத்தில் மூழ்கிற எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை தாரான் அப்படின்னு சொல்லி நமது மலங்களை கலக்கமடைய செய்யக்கூடாது. அப்படி நாம செஞ்சிட்டோம்னு சொன்னா ஒரு கஷ்டம் வந்துதான், இறை நேசர்கள், அல்லாஹுவை அறிந்த நன்மக்கள், அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே ரொம்ப புனிதமான வார்த்தையாக சொல்லுவார்கள். இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவர்களுக்கு அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க.
ஏன்னா இன்பத்திலேயும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை பிறக்கும், துன்பத்திலேயும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தான். அவர்கள் சொல்லு அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அலா குல்லி நிஅமா என்று வார்த்தைகளை பிரயோகிப்பார்கள். அது ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, நிம்மதியா இருந்தாலும் சரி. குதுப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலையா? நம்ம ரொம்ப கேள்விப்பட்ட பிரபலியமான செய்திகள் தான். அவர்களுடைய சரக்குகள் சந்தோஷமான முறையில் அனுப்பி வச்சது இடையில பெரும் சூறாவளி எதிர்கொள்ளுது. அது சேருமா சேராதா, பல கோடிக்கணக்கான பொறுமதி சொத்து சேருமா சேராதாங்கிற ஒரு பிரச்சனை. அந்த தகவல் அவர்கள்ட்ட வரும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். சில நாட்கள் கழித்து அருமையான முறையில் அது சேர்ந்து விட்டது, கிடைச்சிடுச்சுன்னு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த சமயத்திலையும் முன்பு சொன்ன அல்ஹம்துலில்லாவில் என்ன தரம் இருந்ததோ, அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய உடல் நிலை என்ன ரியாக்ஷனை வெளிப்படுத்திச்சோ அதே ரியாக்ஷன், எந்த மாற்றமும் இல்லை. சரியா சேர்ந்துட்டுன்னு சொல்லும் பொழுது அதே ரியாக்ஷன் தான். அழிய போதான்னு சொல்லும் போது ஆஹா போயிட்டோ அப்படின்னு கேட்கல, சரி அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்ய அப்படின்னு சொல்லல. நல்லா சேர்ந்துட்டோன்னே அப்படியா அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ஒரு ரியாக்ஷன் இருக்கா இல்லையா? ஒரு கஷ்டம் தொடுகிற பொழுது சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, வேற வழி இல்ல என்ன செய்ய அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற மாதிரியும். கிடைச்சிட்டுனா ரொம்ப கிடைச்சிட்டு சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு மாற்றமான ஒரு முக பாவனை, மாற்றமான எண்ணம், மாற்றமான தோற்றம் அவர்களிடத்தில் இல்லை. முதல் சொல்லுகிற அந்த கஷ்டத்தில் சொல்லுகிற அல்ஹம்துலில்லாஹ்வில் என்ன ஆனந்தம் அடைந்தார்களோ அதே ஆனந்தத்தை இதுலயும் வச்சிருப்பாங்க. சாலிஹீன்கள் என்றால் யாருங்கிறத கேட்கிற சமயத்துல பெருமக்கள் சொல்லுகிற பதில், ஒரு இன்பம் தொடுகிற பொழுது அவர்களுடைய அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குமோ, ஒரு துன்பம் தொடுகிற பொழுதும் அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா தான் அவர் நல்ல அடியார், இல்லைன்னு சொன்னா பாரபட்சம் உடையவர். அப்ப அல்லாஹ் கிட்ட எங்கட பாரபட்சத்தை காட்டக்கூடாது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 முறை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? எல்லா நிலைகளிலையும் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டு இருங்க. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நபர் திரையை பிடித்துக் கொண்டு, கஅபாவினுடைய அந்த திரையை பிடித்துக் கொண்டு, இதே செய்தி சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய காலத்தில், முந்தைய காலத்தில் என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த திரையை பிடித்துக் கொண்டு உடலெல்லாம் நோய் ஏற்பட்ட அந்த மனிதர், உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்தும் நோயாக இருக்கிற அந்த மனிதர் கஅபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்க கேட்டார்கள். என்ன சொல்றாங்கன்னு போய் காது கொடுத்து கேட்டா அந்த மனிதர் வெளிப்படுத்துகிற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அந்த மாதிரி ஒரு செய்தி நடக்குது. கஅபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு ஒருவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னான்னு கொஞ்சம் காதை கொடுத்து கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மின் மப்தலாஹு மின் ஹல்கிஹி இப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி ஆஃபானி என்னை சுகப்படுத்தினானே, மின் மப்தலாஹு மின் ஹல்கிஹி அவனது ஏனைய படைப்புகளுக்கு கொடுக்கிற நோய்களை விட்டும் அந்த கஷ்டங்களை விட்டும் என்னை சுகப்படுத்தி குணப்படுத்தி வச்சானே அவனுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்றார். இப்படி வெளிப்படுத்துகிற அந்த மனிதரை சற்று பார்க்கிறார்கள். அவரிடத்தில் இல்லாத ஒரு நோய் இல்லை, அத்தனை நோய்களும் இருக்கிறது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை 9 வகை குஷ்ட ரோகைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி உடலெல்லாம் நோயாக இருந்து தன் உடல் வலுவை கொண்டு எந்திரிக்க கூட முடியாத ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கேட்டாங்க, என்ன பெரியவரே, இது என்ன வார்த்தையை சொல்றீங்க? உங்களுக்கு எந்த நோய் இல்லை, எல்லா நோயும் இருக்க, அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்களா? என்ன உடனே அவர்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை புழங்கிவிட்டு உடனே சொன்னாங்க, யார் நீங்க? நான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அப்படியாமான்னு சொல்லி போட்டு அவன்கிட்ட சொன்னாங்க, இல்லம்மா
அல்லாஹுவை புகழுவதற்கு எனக்கு அல்லாஹ் எவ்வளவு தகுதி தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த நாவை அவனை நினைத்து பார்ப்பதற்குண்டான தகுதியை கொடுத்தான். ஏனைய ஹல்குகளுக்கு இல்லாத ஒரு தத்துவத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்னு சொன்னேன். ஆஃபானி மின் மபுத்தலாஹு மின் ஹல்கிஹி, ஏனைய படைப்புகளுக்கு கொடுத்த சோதனையை போன்று இல்லாமல் என்னை குணப்படுத்தினான் என்று சொன்னது ஏதோ ஒரு கட்டத்தில் சுகவீனமாகி அதற்கு பின்பால் சில மருந்துகளை கொடுத்து அந்த உடலை சுகப்படுத்துகிற ஒரு நோயாகத்தான் எனக்கு கொடுத்தான். ஆனா எத்தனையோ பேருடைய உள்ளத்தில் குஃபர் என்ற நோயை கொடுத்து, ஷிர்க் என்ற நோயை கொடுத்து, நிஃபாக் என்ற நோயை கொடுத்து, இறைவனை மறந்து திரிகிற அந்த நோயை கொடுத்து, இப்படியெல்லாம் பல பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு இப்படிப்பட்ட நோயெல்லாம் கொடுத்து அவனை அவனுடைய அருளை விட்டும் தூரமாக்கி வச்சிருக்கிறானே. இது போன்ற ஒரு மோசமான நோய்களை விட்டும் அல்லாஹ் என்னை அவனை நினைக்கிற நாவை கொடுத்து, அவனை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளத்தை கொடுத்து, அவன் அருள்களை நினைத்து பார்க்கிற எண்ணத்தை கொடுத்து, அவன் அருளில் நெருங்கி நிற்கிற பாக்கியத்தை கொடுத்தானே. இப்படிப்பட்ட ரப்பை நான் புகழாமல் எப்படி புகழ முடியும் சொல்லுங்கள்னு கேட்டாங்களாம். அப்ப ஒரு கஷ்டம் தொடுகிற பொழுது, ஒரு துன்பம் தொடுகிற பொழுது நம்ம வெளிப்படுத்துற வார்த்தை, இப்படி கஷ்டம் வருதே, இப்படி ஒரு துன்பம் ஏற்படுதே, இப்படி ஒரு சச்சரவு ஏற்படுதே, அப்போ நமக்கு அல்லாஹ் நம்மளை பார்க்கல போல தெரியுது. அல்லாஹ் யாருக்கெல்லாமோ ரொம்ப உதவி செய்யறான், கஷ்டத்திலேயே நம்ம இருக்கிறோம். ஆனா வட்டி வாங்குறவன், விபச்சாரம் செய்யறவன், மோசமான நடத்தையில ஈடுபடுறவன், எல்லா நாசங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறவன் நல்லா இருக்கிறானே, பாரபட்சமான ஒரு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு சொல்லி நமது உள்ளத்தில் இப்படி ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி நமது நாவுகளின் மூலம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது நமது நஃப்ஸும் நமது ஷைத்தான். அப்போ இறைவனுடைய அருள் பெற்ற சாலிஹீன்கள் அவர்களாக இருந்தால், அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் தொடுதுன்னா ரெண்டு காரணம் தாங்க. நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா பெரிய காரணங்க ரெண்டு காரணம் தான், பலதை போட்டு சிந்திக்க தேவையில்லை. ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்ன, அல்லாஹ் நாம் செய்த குற்றத்திற்கு அவன் தண்டனை தாரான். ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருப்போம், ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்போம், ஏதோ நமக்கு தெரியாத ஒன்று நம்மிலே நடந்திருக்கும். இத முடிவுக்கு தான் வரணும். அல்லாஹ்வை குற்றம் சொல்லக்கூடாது. நமது சிந்தனையில் கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நமது ஈமானின் நிலை மிக பரிதாபத்திற்குரியதாக மாறிடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, இறை அருள் பெற்ற நல்லடியார்கள் இறைவனிடத்தில் அவர்களுக்கு இருந்த தொடர்பு, அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தையின் வலு, இவைகள் எல்லாம் எப்படி நாம பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்னு எடுத்துக்கோமே, சையதுனா அபுல் ஹுசைன் அன்-நூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற தீர்க்க தரிசனமான ஒரு அற்புதமான மகான். அவங்க பேர் அபுல் ஹுசைன் தான். சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில், சக காலத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர். அந்த பெருமகனார் அவர்களுக்கு நூரி என்ற பெயரை எதனால தெரியுமா? அபுல் ஹுசைன் தான் பேரு. இந்த நூரி என்ற பெயர் அவர்களோடு இணைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இடத்திலே கேட்கப்பட்டது, உங்க பேர் அபுல் ஹுசைன், நூரி என்று எல்லாரும் சொல்றாங்களே, அப்படி அந்த நூரிங்கிற அந்த பேர் எதனால ஏற்பட்டுச்சுன்னு கேட்கும் பொழுது அவர்களுக்கு வழங்கிய பெயரை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்றாங்க, யார் ஒரு ஆள், எந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியான அந்த ஹதீஸை சொல்லுவதாக இருந்தால் அந்த சொல்லுகிற சொல்லை அபுல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்க மாட்டார்கள். அந்த சொல் எங்கிருந்து பிறக்கிறது, எந்த நபர் சொல்லுகிறார், அந்த நபர் எதிலிருந்து சொல்லுவார், வாயால தானே சொல்லுவாரு. இந்த அபுல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ல நபருடைய அந்த வாயை அவதானிப்பார்கள், வாயை பார்ப்பார்கள். அவங்க சொல்றாங்க, யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல்லை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறானோ அந்த சொன்ன நபருடைய வாயை நான் உற்று நோக்குவேன். அந்த வாயிலிருந்து ஒளி பிறந்தால் அது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ். அந்த வாயிலிருந்து ஒளி பிறக்கவில்லை என்றால் அது ஹதீஸ் அல்ல என்று நான் முடிவுக்கு வருவேன்னு சொல்றாங்க. அப்ப கேட்கப்பட்டுச்சு அது எப்படின்னு சொல்லி. காரணம் அவர் சொல்றாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒளிவிலிருந்து வந்தவர்கள் இல்லையா? அனமின் நூரில்லாவ குல்லு ஷையும் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடைய ஒளிவு, என் ஒளிவிலிருந்து தான் எல்லாம் உருவானது அப்படிங்கிற அந்த ஹதீஸின் அடிப்படையில் இதை யாரு சந்தேகிக்கின்ற ஹதீஸ் சஹீஹா லைஃபாங்கிற பிரச்சனைக்கே போகாதீங்க. இதெல்லாம் விட்டுருவோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் முதலில் படைத்தான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கிறார்கள். சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஏன்னா அப்போ கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல் ஒளிவு. அல்லாஹ் அந்த ஒளிவை ஆரம்பத்தில் படைத்தான். அந்த ஒளிவின் மூலம் தான் அனைத்தும் உருவானது. அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு எல்லா நபிமார்களும் அந்த நுபுவத்தை பெற்றதே அந்த ஒளிவின் மூலமாகத்தான். அந்த ஒளிவு அப்படி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், லகத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபுன் முபீன், தெளிவான வேதமும் அருள் ஒளியும் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றான். அப்ப அந்த ஒளி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இன்னும் போக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வில் அதிகமாக பிரார்த்தித்த பிரார்த்தனைகளில் இறைவனது இல்லத்தை நோக்கி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இல்லத்திலிருந்து பிரயாணிக்கிற பொழுது, போகிற பொழுது, அந்த நடைபாதையில் அவர்கள் ஓதுகிற பிரார்த்தனையாக அமைந்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல் சம்இ நூரா வ பஸரி நூரா அப்படின்னு வரிசையாக தன் உறுப்புகளை சுட்டி காட்டி, வ அமாமி நூரா வ யமீனி நூரா வ ஷிமாலி நூரா, என் முன்னால், என் பின்னால், என் வலதால், என் இடதால், என்னை சூழ என் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீ ஒளிவாக ஆக்கி என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை ஹதீசுகளில் பதியப்பட்டது. அப்போ கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா? அவங்க ஒளிவில் உள்ளவர்கள் அப்பயே இந்த துஆவை கேட்டாங்கன்னு சொன்னா, அந்த ஒளிவு தன்னில் மாத்திரம் இல்லாமல் சூழ இருக்கிற அத்துணை நபர்களுக்கும் அது சென்று சேர வேண்டும் என்ற ஆசையில் தான் அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு படிச்சு தராங்க கேளுங்கன்னு சொல்லி. அப்ப ஒளிவே உருவான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒளிவை வெளிப்படுத்துகிற அந்த நாக்கும் ஒளிவு நிறைந்தது. அவர்களிடமிருந்து எது வெளிப்பட்டாலும் அது ஒளிவு தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க கிட்ட இருந்து எது ஒன்று வெளிப்பட்டாலும் அது ஒளிவுதான், சந்தேகமே இல்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிழல் விழுந்தது கிடையாது, தெரியும் தானே? ஹதீசுகள்ல தெளிவா இருக்கு. ஒரு ஒளிவுனால அதை விட கூட ஒளிவு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒருத்தன் இந்த இது லைட் அடிக்கிற இந்த பிளாஷ் அடிச்சிருக்கு, இங்கேருந்து ஒருத்தன் டார்ச் அடிக்கிறான். இந்த டார்ச் அடிக்கிற ஒளிவு அதை தாண்டி பின்னால ஒழுமா, அல்ல இந்த டார்ச் உடைய ஒளி பின்னால ஒழுமா? உதாரணத்துக்கு பாக்குறோம் தானே, ஒரு டார்ச் அடிச்சா என்ன செய்யும்? ஒரு லைட் கொடுத்தா அந்த ஒளிவு இதற்கு ஒரு நிழலை ஏற்படுத்துமா, அல்லது இந்த ஒளிவால் அதற்கு நிழல் ஏற்படுமா? ஒரு ஒளிவை விட மிஞ்சிய ஒளிவு இன்னொரு ஒளிவு இருந்தா இதுக்கு நிழல் விழுந்துரும். இதுதான் யதார்த்தம். சயின்டிபிக்கலா இதான் நிரூபிக்கிறான். இதை விட தாண்டி நம்மட சிந்தனை போகாது. அப்படி இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னைக்காச்சும் நிழல் விழுந்ததா ஒரு சரித்திரம் இருக்கா? ஒரு ஹதீஸ் இருக்கா? நிழல் விழுந்ததா ஒரு ஹதீஸ் இருக்கா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிழல் கொடுத்ததாக ஹதீஸ் இருக்கிறது. அவர்களுடைய நிழல் பூமியில் விழுந்ததாக ஒரு ஹதீஸ் இல்லை. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏன் நிழலை உருவாக்க முடியல? ஏன் உருவாக்க முடியல? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒளிவிலிருந்து உருவான சூரியன் எப்படி அந்த ஒளிவு மிஞ்சி ஒரு ஒளிவை ஏற்படுத்த ஏழுமா? ஏலாது. அதனால தான் ஒளி உருவாகல. அதான் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட அற்புதமான அந்த புர்தாவுடைய வரிகளில் சொல்லுவார்கள், கஷம்ஷி தலுஹருலில் ஐனைனி மிர் ரமதின் صغيرة وتكل الطرف من أمامي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவங்களுக்கும் பார்க்கிற அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு அமைச்சு வச்சிருக்கிறான். அது பெரிய நியாமத். அல்லாஹ் செஞ்ச நியாமத்துல பெரிய நியாமத். ஏன்னா அந்த சூரியனாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு நிழலை உருவாக்க முடியல.
அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம பார்க்கிற பாக்கியத்தை கொடுத்தான், அருகில உட்கார்ந்து உறவாடுகிற பாக்கியத்தை கொடுத்தான் அந்த தோழர்களுக்கு. ஆனா சூரியன் அப்படி செய்யலுமா? சூரியனை போல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருந்தால், ஒளிவில் சூரியனை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தா அவர்களை யாரும் நெருங்க கூட முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஓமானம் கஷம் தல்ஹருலில் ஐனைனி, இரண்டு கண்களால் மின் புஅதின், தூரத்தில் இருக்கிற சூரியன் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. சகீரத்தன், அது சின்னதாக தெரியுது. ஏன்னா அதே சமயத்தில் ஒதுகில்லு தருஃப மின் அமமி, அதை அப்படியே நெருங்கி ஒருத்தன் சென்று பார்ப்பேனையானால் இவன் கண்கள் குருடாகி விடும்னு சொல்றான். இதான உண்மை, யதார்த்தம் அப்படித்தானே. இவ்வளவு தூரத்திலிருந்து அப்படியே சூரியனை பார்த்து போட்டு 4 பேர் பக்கத்துல பேசிட்டு இருக்கிறோம், யார் யாருன்னு தெரியும். அப்படியே சூரியனை பார்த்து போட்டு இங்க திரும்பினா ஆள் யாருன்னு விளங்க மாட்டேங்குது, ஆளுடைய சூரத்து மாத்திரம் தான் விளங்கு. அவ போயிட்டான்னு சொல்லி வேற ஆள் ஒருத்தன் வந்து நின்றா கூட அவனை நாம இவன் தான் கண்டுபிடிக்க இயலல்ல. நமது கண்களுடைய பலகீனம் அப்படி இருக்கு. ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிவு நிறைந்தவர்கள். அப்ப அந்த ஒளிவே உருவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எந்த ஒன்று வெளிப்பட்டாலும் ஒளிவுதான். அதத்தான் அபுல் ஹுசைன் அன்-நூரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பொன்மொழிகளும் ஒளிவு நிறைந்தது. அந்த பொன்மொழிகள் யாருடைய வாயிலிருந்து பிறந்தாலும் அது ஒளிவாகத்தான் பிறக்கும். அதை இவர்கள் பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ், ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான். நல்லடியார்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. பார்க்கிறாங்க, அந்த ஒளிவாக அந்த வார்த்தை வருகிறதா அல்லது ஒளிவில்லாமல் வருகிறதா. ஒளிவா வந்துச்சுன்னு சொன்னா அது பெருமானார் சில பொன்மொழி, இல்லைன்னு சொன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, நீங்க சொல்றது ஹதீஸ் இல்லைங்கன்றுவாங்க. நீங்க சொல்றது ஹதீஸ் இல்ல, இல்ல ஹதீஸ் தான். நல்லா போய் பாருங்க, அது ஹதீஸ் கிடையாது. ஹதீஸாக இருந்தா அதுல 100 இருக்கணும், 100 இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அவர்கள் நூரி என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த பெருமகனார் ஒரு சமயம் அப்படியே வாராங்க, கையில அசாவோடு வாராங்க. வந்துட்டு இருக்கும் போது இடையில அரசவைக்கு தடை செய்யப்பட்ட சாராயம் போகுது, மண் பானை நிறைய போகுது, 10 வண்டிகள்ல போகுது, 10 டேங்க் போகுது. அப்படி போகிற சமயத்துல என்னன்னு கேட்கிறாங்க, இது மது, இதை ஏன் கொண்டு போறீங்க, எங்க கொண்டு போறீங்க? அரசவைக்கு. அப்படி கொண்டு போக கூடாது, இது தடை செய்யப்பட்டது, இஸ்லாம் அடிப்படையில் தடை செய்யப்பட்டது, கொண்டு போக கூடாதுங்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, ஆர்குமெண்ட் பண்றாங்க, கேட்க மாட்டேன்ட்டாங்க. உடனே ரொம்ப கோவத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, கையில உள்ள அந்த அசாவை தூக்கி ஒரே அடிச்சா உடஞ்சி செதறி கீழே ஓடுது. குதிக்கிற ஆளு எங்க போது தெரியுமா? நீங்க யாரு, நீங்க இதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கா அப்படின்னு நினைச்சான். அவன் துள்ளுறான், குதிக்கிறான், எதுவும் கேட்கல. அடிச்சாங்க 2வது 3வது 4வது 5வது கிட்டத்தட்ட 9 பானைகளை உடைச்சு காலி செஞ்சுட்டாங்க. இதுக்குள்ள அங்க உள்ள ரிப்போர்ட் போயிடுச்சு. 10வது பானையை கைய ஓங்கன அபுல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைக்காம விட்டுட்டாங்க. இது ஆச்சரியமா பாக்குறாங்க மக்கள். அதுக்குள்ள பல கூட்டம் கூடிடுச்சு. உள்ள இருந்து அரசவை காவலாளிகள் வந்து ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க. உள்ள கொண்டு போய் ஆளை வச்சாச்சு. வச்சு இப்ப விசாரணை நடக்குது. அபுல் ஹுசைன், நீங்க செஞ்ச கர்மம் சரியில்லை. அவங்க சொல்றாங்க, நான் செஞ்சது சரி இல்ல, நீங்க செஞ்சது சரியில்லை, அப்படி நீங்க செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெருத்த வாக்குவாதம். அதனுடைய இறுதியில் என்னத்தை தான் இருந்தாலும் அவர்களிடத்தில் அரச பலம் இருந்ததால் இவர்களை எப்படியும் ஒரு கைது செய்யறது, தண்டனை கொடுக்கிறது, இதான் நடக்குது. இந்த உலகத்தில் அதான் நடக்குது. நீதி அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இஸ்லாமிய அரசாட்சி என்றால் நீதி இருக்கணும், நீதிக்கு புறம்பாக போயிடுது. இப்ப என்ன செய்யறான், நீங்க 10 பானையை உடைக்க முயற்சித்ததால 10 பானையை உடைக்க முயற்சித்ததால் 9 உடைச்சிட்டீங்க, 10வது முயற்சிச்சீங்க, எப்படி உடைச்சிருப்பீங்க? உங்களுக்கு 10 வருட காலங்கள் சிறை தண்டனை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்துட்டான். எல்லாம் முடிஞ்சது. கடைசி அவங்க 10 வருஷ காலம் சிறை தண்டனை அனுபவிச்சாங்க. அனுபவிச்சு முடிச்சுட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வாராங்க. வருகிற சமயத்தில் அவர்களுடைய ஆசிரியர் ஒரு ஆளு சந்திச்சு கேட்கிறாங்க, அபுல் ஹுசைன் எங்க போயிட்டு வாரீங்க? 10 வருட காலங்கள் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வாரேன். 10 வருட காலங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய குற்றம் என்ன செஞ்சீங்க?
கேட்பாங்கல்ல, 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷம் சிறை தண்டனை இல்ல, அந்த 10 வருஷ சிறை தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய நீங்க குற்றம் செஞ்சிருக்கணும், அப்படி என்ன குற்றம் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. முன்னாடி கேட்ட சம்பவத்தை கேட்ட பார்த்தவங்க என்ன செஞ்சிருவாங்க, உடனே சொல்லிடுவாங்க, என்ன அரசவைக்கு போற பானையை உடைச்சதுனால 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டானுவோ. இதான் நாம வெளிப்படுத்துற வார்த்தை. எப்படி தானே, ஒரு ஆளை நாம ஏசிட்டா கூட அடிச்சுட்டு அவன் தண்டனை கொடுத்தா, இந்த மாதிரி ஒரு இது நான் தட்டி கேட்டேன், உடனே என்ன அடிச்சு கொண்டு போயிட்டான். ஒரு ஆள் குற்றம் செஞ்சா நான் உடனே தட்டி கேட்டேன், என்ன உடனே கைது செஞ்சுட்டான். இதான் நாம வெளிப்படுத்துற வார்த்தை. அந்த பெருமகனார் சொல்லி காட்டுறாங்க, 10 வருட காலங்கள் நான் சிறை தண்டனை அனுபவித்தேன். அதற்கு நான் செய்த குற்றம் ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? வளமையாக என் வாழ்வில் நான் தினம்தோறும் ஒரே ஒரு உணவு தான் சாப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு. ஒரே ஒரு ரொட்டி துண்டு சாப்பிடுற வழக்கம் இருந்தது என்கிட்ட. சம்பவத்தன்று அன்றைய தினம் நான் உள்ள இருந்து யோசிச்சேன். அன்றைய தினம் நான் ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு முடித்ததின் பின்னால் எனக்கு ஒரு ஆசை தோன்றியது. இன்னொரு ரொட்டியை நான் சாப்பிட்டேன். அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த உடலை வளர்க்க வேண்டும், அவன் இபாதத்திற்காக வேண்டி உணவை உட்கொள்ள வேண்டும். அப்படி அந்த இபாதத்திற்காக வேண்டி உடல் வலுவை ஏற்படுத்த ஒரு ரொட்டியை நான் வளமையாக சாப்பிட வளமையாக கொண்டிருந்த எனக்கு, இரண்டாவது ரொட்டி என் நஃப்ஸுக்கு நான் வழிபட்டு உள்ளே செலுத்தினேன் இல்லையா, அந்த ஒன்றுக்கு அல்லாஹ் எனக்கு 10 வருட கால சிறை தண்டனையை வழங்கினான்னு சொன்னாங்க அபுல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய எண்ணம் அப்படி. அப்ப கேட்டாங்க, சரி 9 பானையை தான் உடைச்சிங்க, 10வது உடைக்கு இல்லையா அப்படின்னு. 10வது உடைக்கு இல்லையன். 9ஐ உடைக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் இறைவனுக்காக நாம் செய்கிறோம் என்கின்ற எண்ணம் மாத்திரம் தான் இருந்தது. 10வதை உடைப்பதற்கு நான் என்னோட அசாவை ஓங்கிய பொழுது மக்களுடைய புகழ்ச்சி என் காதில் விழுந்தது. என் ஆன்மா சொல்லிச்சு, அபுல் ஹுசைன் நீ சரியான ஆளுதாங்க, எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் யார பத்தியும் நீங்க கவலைப்படாம யாருக்கு முன்னிலையிலையும் சரியா செஞ்சிட்டீங்க. இப்படிங்கிற ஒரு மேலெண்ணத்தை என் உள்ளம் ஏற்படுத்தியது. 9 செய்த நன்மைகளை இந்த ஒன்று அழித்து விடக்கூடாது என்று விட்டுட்டேன்னு சொன்னாங்க. அவர்கள் செய்தால் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்வார்கள். அப்போ ஒரு கஷ்டம் தொடுகிறது என்றால் நாம இன்னொரு ஆளு மேல பழிய போடக்கூடாது. அவன் செஞ்ச தவறு, அதை நான் கேட்டேன், எனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க சொல்றாங்க, அபுல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் செய்கிற இந்த செயல்பாடு இஹ்லாஸான முறையில் இருக்கும் என்றால் இதற்குண்டான கூலியை தருபவனும் அல்லாஹ் தான். அந்த இஹ்லாஸுக்கு புறம்பாக செல்லுகிற பொழுது அதனுடைய தண்டனையை கொடுப்பவனும் அல்லாஹ் தான். ஏன்றா அவங்க சொன்ன கலிமாவுல மறைஞ்சிருந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த நாத முழக்கத்தில் வெளிப்பட்ட வார்த்தை தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ். அவர்கள் உள்ளத்தில் ஆழ் மனதில் இருந்து உள்ளே பிரதிபலித்த வார்த்தை என்ன தெரியுமா? லா ஃபாயில இல்லல்லாஹ், செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. எனக்கு ஒரு நலவை செய்பவனும் அவன் தான், ஒரு கெடுதியை தருபவனும் அவன் தான், அந்த நலவை என்னை விட்டும் அகற்றுபவனும் அவன் தான், ஒரு கெடுதியை என்னை சம்பவிக்க செய்பவனும் அவன் தான். அதுக்கு வேற யார் ஆளு ஒரு காரணமா இருக்கலாம். சபபு ஆலமுல் அஸ்பாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு அவர் என்ன செய்யலாம், ஒரு ரூபாயை தரலாம், எனக்கு அவர் ஒரு அடியை தரலாம். ஆனா அதை கொடுத்தது யாரு? அல்லாஹு தான். அல்லாஹுவை தவிர வேறு யாருனாலே அதை செய்ய முடியாது. இந்த உறுதியான கலிமாவை அவர்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. அதனால யாரு மேல எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஹல்கின் மீது ஒரு பழிய போட மாட்டாங்க. கேட்டீங்களா, சும்மா நான் அடிச்சேன், அல்லாஹ்வுடைய ஹராமான விஷயத்தை செய்ய போனானோ அதை அடிச்சு உடைச்சேன், உடனே அந்த முனாஃபிக்குகள் என்ன செஞ்சுட்டானோ, எனக்கு 10 வருஷ கால சிறை தண்டனை தந்துட்டானோ, எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு பாத்தீங்களா, இப்படின்னு ஒரு ஹல்கு மேலையும் ஒரு குறைய போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹல்கை செயல்படுத்துபவனும் அவன் தான். அவர்களுடைய பார்வையில் ஒரு ஹல்கின் மீது, ஒரு படைப்பின் மீது ஒரு குறையை சுமத்தினால் நம்ம இடத்துல வந்து இன்னொரு ஆளை வணங்கினா தான் முஷ்ரிக்கு, அவர்களிடத்தில் இன்னொரு ஹல்கை சம்பந்தப்படுத்தினாலே முஷ்ரிக்கு. எனக்கு செய்பவன் அல்லாங்கிறத நான் மறந்துகிட்டு என்ன இவன் தான் அடிச்சான்னு சொன்னா ஒரு ஷிர்க் இல்லையா? அவனுக்கு என்ன ஆற்றல் பிறந்தது? அவனை அடிக்க செய்தது அல்லாஹ், எனக்கு அவன் கொடுக்க செய்ததும் அல்லாஹ். இதுதான் சாலிஹீன்களுடைய இஅ்திகாத்.
அவர்களுடைய ஈமான் அப்படித்தான் இருந்துச்சு, அவர்களுடைய கலிமா அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப நமக்கு ஒரு துன்பம் தொடுகிறது என்றால் ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்ன, நம்ம ஆன்மாவுல ஏதோ குழப்பம் இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், ஒமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். அவனு சொன்னானுவோ, காஃபிர்கள் சொன்னானுவோ, இவர் ரசூலா இருந்தா பார்க்கட்டுமே, எங்களுக்கு ஏதாச்சும் அதான் வரட்டும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வார்த்தையை விட்டானுவோ. அல்லாஹ் சொல்றான், அட உங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா, ஒரே பிடிச்சா முடிஞ்சுது. ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதனாலதான் விட்டு வைக்கிறேன்டா. வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நாயகமே, தாங்கள் இருக்கிற வரை அவர்களுக்கு அதாபு தொடாது, அதாபு செய்ய மாட்டான் அல்லாஹ். இன்னொரு உபாயத்தையும் கொடுத்தான், 2 நாள் அதாபு விட்டு தப்புக்கலாங்க. பெரும் பிரச்சனை, பெரும் அதாபு 2 வச்சுதான் தப்பிக்க இயலும் அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன்ல. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி, இந்த 2 நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய அதாபு நமக்கு வராது. அதை மீறி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அது 2வது தரஜா, அது அடுத்த தரஜா. நம்ம கிட்ட இந்த 2ம் இருக்க, அதையும் மீறி ஒரு துன்பம் தொடுகிறது என்றால் அது தரஜான்னு விளங்கிக்கணும். அப்ப அந்த 2 என்ன, 2 கார்மானம், 2 பாதுகாப்பு என்ன. ஒன்னு, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்தில் இருக்கிறார்களோ, யார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்தை வச்சிருக்கிறாங்களோ, அவர்களின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லுகிறார்களோ, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களோட இருப்பது, அவர்கள் மரணித்த வஃபாத்தானதின் பின்னால் உம்மத்துக்கு தொடர்புடையது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் உம்மத்துக்கும் தொடர்பான ஒரே வஸ்து ஸலவாத்து தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சொல்ற ஸலவாத்துகள் தான். இது மானசீகமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஒரு மானசீகமான தொடர்பை ஏற்படுத்துது. எனவே தான் சொன்னாங்க, என்னின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுகிற சமயத்தில் எனக்கு ஒரு மலக்கு வந்து எத்தி வைக்கிறாரு. எந்த ஹதீஸையும் நம்மட சிந்தனையில சிந்திக்க கூடாதுன்னு நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். நம்மட சிந்தனையை வச்சுக்கிட்டு ஒரு ஹதீஸை நாம சிந்திக்க கூடாது. அந்த ஹதீஸை வெளிப்படுத்திய நாவு எது, அந்த ஹதீஸை விளங்கிய அந்த சிந்தனை எது அப்படிங்கறத பார்த்து அந்த இடத்துல போய் சிந்திக்க முடிஞ்சா சிந்திக்கணும், இல்லைன்னா சிந்திக்கிறத விட்டுறணும். நம்மட ரேஞ்சுக்கு நாம சிந்திக்க கூடாது. என்கிட்ட இந்நாள் நீங்க அவங்க போனீங்கன்னு ஒருத்தர் சொன்னாருங்க, நம்ம கிட்ட வச்சுக்கோமே, நான் சொல்றேன், என்கிட்ட வந்து இவர் சொன்னாரு நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அப்படின்னு உடனே இப்ப நாம விளங்குறது எப்படி, இவர் சொல்லிதான் எனக்கு தெரியும், இல்லன்னா தெரியாது. நம்முடைய சிந்தனை உள்ள விஷயம். இவர் சொன்னாருங்க, எப்படி நாங்க போனோம் உங்களுக்கு எப்படி விளங்கும், இவர் சொன்னாரா நீங்க அங்க போனீங்கன்னு, அப்படியா, அப்ப அவர் சொல்ல போய் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இல்லையா, ஆமா தெரிஞ்சது. அதுதான் நம்மட சிந்தனை, நம்மட அடிப்படை, நம்மட ரேஞ்சில் இவ்வளவுதான். இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொல்ல நமக்கு எப்படி சிந்திக்கிறோமோ அத மாதிரி சிந்திக்க கூடாது. இப்படிதான் இன்னைக்கு சில பேர் சிந்திச்சுட்டு வழிகட்டு போயிட்டு இருக்கிறான். பாருங்க, அவங்களே சொல்றாங்க ஹதீஸ். ஒன்னு, அந்த ஹதீஸை எப்படியாச்சும் சுருட்டி வைக்க இயலுமான்னு பார்ப்பான். அந்த ஹதீஸை எந்த வகையிலேயாவது, ஹதீஸ்ல ராவி சரியில்லை, அது குழப்பம், இது குழப்பம் இப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை புறம் தள்ள இயலுமான்னு பார்ப்பான். இல்லைன்னு சொன்னா அந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை தப்பா கொடுத்து திசை திருப்பி விட்டுருவோம். இதுதான் நடக்குது. இது நாம சொல்லலைங்க, இத நாம சொல்லல. அவனுள்ளேயே சண்டை பிடிச்சுக்கிட்டு அவன் ஒருத்தனுக்குள்ள வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த பிஜேங்கிறவனை பத்தி ஹாபித் பக்ரி சொல்றான், இவன்கிட்ட நான் புலங்கன வர இவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் அவனுக்கு தெரியலன்னா பிடிச்சு தள்ளுன்றான், அந்த ஹதீஸை எடுக்காத அப்படின்னே சொல்லி விட்டுறான். அவனுக்கு தேவை சார்புன்னு சொன்னா அது லைஃபான ஹதீஸாக இருந்தாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிறான். இதை நாம சொன்னா பரவாயில்லை, உங்களுக்கு எங்க தெரியுமா, நீங்க அவரோட இருந்தீங்களா, கூட பழகுனீங்களா, ஒரு ஆளை பத்தி ஒரு குறையோ ஒரு நலவையோ சொல்லுவதற்கு 3 நாட்கள் அவர் அருகில இருக்கணும்னு இருக்க, அப்படி நீங்க இருந்தீங்களான்னு கேட்டுருவான். 3 நாள் இல்லப்பா, அவன் 3 வருஷத்துக்கு மேல 30 வருஷம் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்படி இருந்த ஒருத்தன் வந்து சொல்றான், ஆஹா ஃபிரௌனை விட்டு ஷைத்தான் கலண்டு போன மாதிரி, 2 பேரும் ஷைத்தான் ஓதான். எப்ப இவனுவல வந்து அஹ்லு சுன்னா, இப்ப இன்னைக்கு இவர் திருந்திட்டார் அவர் திருந்திட்டார்னு யாரு வந்தாலும் முடிவுக்கு எப்ப வரணும் தெரியுமா, நம்மட இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களே,
அகாயிதுடைய இமாம். அவங்க ஆரம்பத்தில் எதுல இருந்தாங்க தெரியுமா? முஅத்தஸிலாவுடைய கொள்கையில தான் இருந்தாங்க. முஅத்தஸிலில கட்டுப்பட்டு இருந்தாங்க. அவங்களோட வாப்பா பெரும் முஅத்தஸிலாவுல ரொம்ப போற்றுதலுக்குரிய ஆளு. இந்த அபுல் ஹசன் இவங்க இருக்கிறால, அபுல் ஹசன் அல் மாத்துரிதி, இது அல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க பெரும் முஅத்தஸிலியுடைய இல்ம கற்ற ஆளு. அபுல் ஹசன் அல் அஷ்அரி வர்றாருன்னு சொன்னாலே அன்றைய கால உலமாக்கள் எல்லாம் பயந்துருவான். வாக்குவாதத்துக்கு எவன் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹ் முன்னால நிக்க இயலாது. உட்கார்ந்தான்னு சொன்னா ஆக கீழ்த்தரமா தோத்து போயிடுவான். அந்த அளவுக்கு வாதத்துல ரொம்ப முன்னிலை நிற்கிற ஆளு. அப்படிப்பட்ட பெருமகனார், அவர்களுக்கும் தந்தைக்கும் இடையிலே கதிர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா அவங்க கிட்ட இந்த முஅத்தஸிலியுடைய கொள்கையில உள்ளது என்னன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸுக்கு தன் சிந்தனையை அதற்கு தோதுவாக பயன்படுத்துற வழக்கம் கிடையாது. தன் சிந்தனை தனது செயல்பாட்டுக்கு தோதுவாக குர்ஆன் ஹதீஸ வளைச்சு எடுக்கிறது. ஒன்ன செஞ்சு போட்டு குர்ஆன் ஹதீஸ கொண்டு வரது. நம்ம கிட்டையும் சில கட்டங்கள்ல அந்த கொள்கையுடைய செயல்பாடு வெளிப்படும். அது ரொம்ப மோசமான விஷயம். ஒரு செயலை செஞ்சிருவோம், செஞ்சு போட்டு ஏன் இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லலையோ அதுதான் நான் செஞ்சேன்ற கூடாது. அப்படி ஒரு காலம் பயன்படுத்தக்கூடாது. அது அல்லாஹ் பாதுகாக்கணும். சில குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்ச ஆட்கள் ஒன்று ரெண்டு அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருப்பான். குர்ஆன் ஹதீஸ்ல ஒன்று ரெண்டு அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? சில உலமாக்கள் எப்படி செய்யறது, பேசிட்டு அதற்கு சார்பாக ஒரு குர்ஆன், நான் சொன்னது இந்த அடிப்படையில் தானே சொன்னேன், பின்னாடி உட்கார்ந்து யோசிக்கிறது, எங்கேயா குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா, ஹதீஸ் ஆதாரம் இருக்கா, சொல்லி போட்டு யோசிக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யார் தன் சுய விருப்பத்தில் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்து சரியாக இருந்தாலும் அதற்கு குர்ஆன், அதுக்கப்புறம் தான் குர்ஆனை பார்க்கறான்னு சொன்னா, கான மக்அதுஹு மினன் நார், அவன் ஒதுங்கும் இடம் நரகம்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எப்போ ஒரு ஆயத்தை இவன் ஒரு செயலை செஞ்சிட்டான், ஒரு சொல்ல சொல்லிட்டான், சொன்னதுக்கு அப்புறம் தான் குர்ஆனை பார்க்கறான், தோதுவா தான் இருக்கு, நாம சொன்ன மாதிரி தான் இருக்கு, இப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா கூட இவன் ஒதுங்கும் இடம் நரகம். அப்படின்னு இருக்கும் பொழுது முன்னுக்கு பின் முரணா பேசினவன் எங்க இருப்பான்? யோசிக்க மாட்டோமா? இந்த அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி முன்னால ஒருத்தன் வாக்குவாதத்துக்கு நிக்க இயலாது. கதிருடைய பிரச்சனை அவங்களுக்கு வாப்பாக்கும் இடையில. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர்களது சிந்தனை அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தில் அகப்படுகிறது. யோசிக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான சிந்தனையால போகுது, இப்படி யோசிக்கிற சரியில்லையேன்னு சொல்லி தன் வாப்பாவை சில நாட்கள் தொடர்பு கொள்ளாமல் தனிமையில் இருந்து யோசிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வேறு ஒரு ஆளை தொடர்பு படுத்தி விடுறான். அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிதாயத்து பரிணாமம் அவங்களுடைய உள்ளத்துல இறை அந்த நூறு வெளிப்படுது. அவங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுல மிகப்பெரிய ஒரு இமாமாக மாறுறாங்க. அப்படி மாறினது ஒரு புறம் இருக்க, இந்த மாற்றத்தினுடைய துவக்கம் இருக்கா இல்லையா? அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய கத்தீபு, அவங்க அந்த காலத்துல போற்றுதலுக்குரிய ஒரு இமாம், குத்துபா மெம்பர் படி ஏறின ஆள் அவங்க. அந்த அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் தவறை உணர்ந்து இதுவரை இருந்த கொள்கை சரியில்லை என்று விளங்கி, நான் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான் சரின்னு சொல்லிக்கிட்டு இங்க வருகிற சமயத்தில் அன்றைய தினம் அவங்க குத்துபா பிரசங்க மேடையில ஏறுறாங்க. ஏறி அந்த குத்துபா பிரசங்க மேடையில் நின்று கொண்டே தான் அணிந்திருந்த அந்த ஜுப்பாவை கலட்டி, அது முஅத்தஸிலிகள் அணிகிற ஜுப்பா, அதை கலட்டி, இதுவரை அபுல் ஹசன் அல் அஷ்அரியாக இருந்த நான், இதுவரை இருந்த கொள்கை முற்றிலும் தவறானது, நான் இதுக்கு மேல இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுல மாறுறேன் அப்படின்னு சொல்ற சமயத்துல முஅத்தஸிலிகள் அணிகிற அந்த ஜுப்பாவை கலட்டி தூக்கி வீசிக்கிட்டு சொன்னதாக அவர்கள் சரித்திரம் சொல்லி காட்டுகிறார். அப்ப இன்னைக்கும் கூட நம்மள சில பேரு அவன் மாறிட்டான், இவன் மாறிட்டான், இவன் சுன்னத் ஜமாத்துக்கு வந்துட்டான், அவன் சுன்னத் ஜமாத்துக்கு வந்துட்டான், அதனால நம்ம இடத்துக்கு கூட்டுவாங்க, அவங்க இடத்துக்கு கூட்டு போங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. அவன் வாப்பாவை திட்டினவன மன்னிப்பு கேட்காம ஓட்டுக்குள்ள நீ எடுப்பியா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய இடங்களுக்கு அசிங்கங்களை கொண்டு இன்னைக்கு நம்ம ஆட்கள் சில பணம் படைத்தவர்கள், சில வசதி படைத்தவர்கள், பேரும் புகழோடும் தான் இருக்கணும், தன் பதவியை தக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு கேடு கெட்ட விதத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா
கொஞ்சம் யோசிக்க வேணாமா? நாளைக்கு உன் பணம் உன் கபூர்ல உன்னை காப்பாத்துமா? உன் அந்தஸ்து உன்னை வந்து காப்பாத்துமா? நாளைக்கு மஹ்ஷர்ல உன் பணம் உனக்கு துணையா நிக்குமா? மார்க்கத்தை அடகு வைக்கிறத, ஜினா செய்யறதை விட கொடுமையான குற்றம். பொண்டாட்டியை கூட்டி கொடுக்கறான்ல, அதை விட கொடுமையான குற்றம் மார்க்கத்தை அடகு வைக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு மோசத்தை இன்னைக்கு சில செல்வந்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கும் பொழுது மன வருத்தத்திற்குரியது. விளங்கி திருந்தனா பொழைச்சிக்கிட்டான், இல்லைன்னா கபூர்ல கடுமையான வேதனைகள், நாளை மஹ்ஷர்ல கடுமையான வேதனைகள் இருக்கு. இப்படி ஒருத்தன் சொல்லிட்டான், அவனை கூட்டு வைக்கலாம். எப்போ நமக்கு முன்மாதிரியாக நமது இமாம்கள் இருக்கிறார்கள். அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்கல்ல, இதுவரை நான் இருந்த கொள்கை கேடு கெட்ட கொள்கை, தவறானது. இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுல வந்துட்டேன். அது சரி அற்ற கொள்கை, இதுதான் சரியான கொள்கை என்று சொல்லி எந்த நாவால் இந்த கொள்கையை ஏசி பேசி திரிந்தார்களோ, எந்த நாவால் இமாம்களை விமர்சித்தார்களோ, அதே நாவால் அவர்களை புகழ்ந்து சரி என்று ஏற்றுக்கொண்டு இதுவரை இருந்தது தவறு கேடு கெட்டது என்று சொல்லாத வரை அவர்களுடைய அந்த வாக்கு செயல்பாடு எல்லாமே அங்கீகரிக்கப்படாது. வெளிப்படுத்தன் எந்த நபர்களின் முன்னிலையில், எந்த மக்களின் அவாம்களின் முன்னிலையில் குறைபடுத்தினீர்களோ, அதே அவாம்களின் முன்னிலையில் அதை நீங்கள் சரி காணாமல் பேசணும். நீங்க இப்ப ஏற்கனவே இருந்து இப்ப மாறி வரும் பொழுது சொல்லணும். சொன்னாதான் உள்ள வர இயலும். நமது இமாம்கள் முன்மாதிரியாக இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இதெல்லாம் ஏன் காரணம்? நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் வழிபட்டதால, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் வழிபட்டதால வந்த பிரச்சனை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த நமது இந்த செய்தியை பார்க்கிற பொழுது, அபுல் ஹுசைன் அந்நூரி ரஹ்மத்துல்லாஹி செய்தியை பார்க்கிற பொழுது, அவர்களுடைய நாவு வெளிப்படுத்துகிற வார்த்தை உள்ளமும் சார்பாக இருக்கும். ஒரு தவறு தொடுகிறது என்றால், ஒரு குற்றம் தொடுகிறது என்றால் அதற்கு காரணம் ரெண்டே காரணம் தான். நம்ம இப்ப சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு நமது தோதுவான சிந்தனைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் வழிகட்டு போயிடுவோம். நமக்கு தோதுவான அந்த ஹதீஸ் எதை சொல்லுகிறது அதை பார்க்கணும். அதுவுடைய சிந்தனைக்கு நம்மட சிந்தனை தகுதி இல்லைன்னு சொன்னா கேடுகட்ட சிந்தனையில போயிடக்கூடாது. உடனே அந்த ஹதீஸுக்கு சொல்றான், இன்னைக்கு சொல்றான், அதை எனக்கு ஒரு மலக்கு எத்தி வைக்கிறாங்க, அந்த ஹதீஸ் லைஃப் இல்ல சஹீஹ்னு வந்துட்டா அதுக்கு அடுத்த வேலை என்ன தெரியுமா? பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மலக்கு சொன்னாதான் தெரியும். இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ற மாதிரி நம்மட சிந்தனையே பயன்படுத்துறது. எனக்கு இவர் சொன்னாருன்னா, ஓ இவர் சொல்ல போய் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது எங்கள் சிந்தனை, எங்கட ரேஞ்சு, எங்கட தகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதி என்ன? அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு மலக்கு சொன்னா தான் தெரியும், இல்லன்னா அவங்களுக்கு தெரியாது. என்ன வார்த்தை இது? அப்படி சொன்னாங்களா? எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்களா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் வஃபாத்திற்கு பின்னால் அவர்களை காண முடியும், கண்டிருக்கிறார்கள். சும்மா கனவுல அல்ல, நினைவுலையே காணலாம். ஏன்னா ஆன்மா இன்னைக்கு மலக்குமார்களை காண முடியுமா? முடியாதா? நேரம் சஹாபாக்கள் கண்டாங்களா? இல்லையா? சஹாபாக்கள் கண்டாங்க தானே மலக்குமார்களை. அது மாத்திரம் இல்லைங்க, நாம கூட காணலாங்கிற ஹதீஸ் இருக்கு. லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவுன்னு தெரியாது. லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவுன்னு தெரியாது. அந்த இரவுல அந்த ஒரு இரவு, அதாவது இந்த 30 நாட்களுக்குள்ளால் ஒரு இரவு, அது ஒற்றைப்படை இரவு, ரொம்ப பேணுதலுக்குரியது. அந்த ஒற்றைப்படையிலும் பிந்திய 15, அந்த இதுல ஒற்றைப்படைகள் இப்படின்னு சொன்னாங்க. நமது இமாம்கள் சொன்னார்கள், நீங்க உங்களுக்கு லைலத்துல் கத்ர இரவு அடையணும்னு சொன்னா ரமலான் துவக்கத்திலிருந்து இறுதி வர மக்ரிபு இஷா இந்த ரெண்டையும் ஜமாத்தா தொழுதுருங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லைலத்துல் கத்ர எந்த வகையிலாவது அடைய வைப்பான்னு சொன்னான். அவ்வளவு லேசா சொல்லி காட்டுறான். மக்ரிபு இஷாவையும் தொழுதுட்டான் அந்த ஜமாஅத்தோடு. அப்போ ஒரு இரவு லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ர் இரவு பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? அல்லாஹ் தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சுபுஹ் வர, இரவுல இருந்து சுபுஹ் வர
மலக்குமார்கள் மாத்திரம் வரல, மலக்குகளுக்கு தலைவராக இருக்கிற ரூஹுல் அமீனான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாராங்களா இல்லையா? இந்த மூமின்கள்ட்ட தானே வாராங்க. யார் அடையிறாங்களோ அவங்க கிட்ட வாரதானே செய்யறாங்க. வந்து சலாமும் சொல்றாங்க அவங்களுக்கு. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் நாம் ஏற்கனவே சொல்லி காட்டணும், சையதுனா ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி. நாஃபக ஹன்ஸலான்னு சொன்னாங்க. ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டார், ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டார்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ரேஞ்சிலேயே சிந்திக்கிறத விட்டா இதுல எவ்வளவு பெரிய ஒரு மோசம் ஏற்பட்டுரும் பாருங்க. ஹன்ஸலா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹன்ஸலா முனாஃபிகா போயிட்டார் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ரேஞ்சில முனாஃபிக்னா யாருங்க? அல்லாஹ்வை நம்பிட்டு அல்லாஹ்வுக்கே துரோகம் செய்றவன் தான் முனாஃபிக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு துரோகம் செய்றவன் அவன் தான் முனாஃபிக். அட நம்ம ரேஞ்சில எதுங்க பார்க்கணும்? அவன் தான் முனாஃபிக். பச்சை முனாஃபிக் யாரு? இங்க வந்து இஸ்லாத்துல இருந்துகிட்டு ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ் முனாஃபிக்னு புலங்கின வார்த்தை எதனால? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்துகிட்டு நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், உங்ககிட்ட தான் நாங்க இருப்போம், எல்லாம் நாங்க உங்களுக்கு தான் உதவி செய்வோம் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான்? அங்கெல்லாம் நான் பொய் சொல்லிட்டு வந்தேன், ஏமாத்திட்டு வந்தேன் அப்படிம்பான். நான் பொய் சொல்லிட்டு வந்தேன், ஏமாத்திட்டு வந்தேன் அப்படின்னு நினைச்சுவான். இங்க போவான். ஏதோ கூட தமாசா கூட சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் ஆகப்பெரிய போலி டாக்டர், ஆகப்பெரிய போலி, எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் போலி டாக்டர்னு சொல்லி. ஒருத்தன் என்ன செஞ்சான், அவன்கிட்ட போய் காட்டிட்டு நல்ல ஒழுங்கான ஆள் தான் போனான், போய் டாக்டரை காட்டினானா. காட்டிட்டு வந்த உடனே வெளியில இருந்து அவன் கேட்டானா, ஏன்பா சரியான போலி டாக்டர், அவனே மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான், அப்படி ஏமாத்தின ஆள்கிட்ட போய் காட்டிட்டு வந்திருக்கிறியாப்பா அப்படின்னு இவன் சொன்னானா, நான் எங்க ஏமாந்தேன், அவன் தான் ஏமாந்துட்டான். இவன் சொன்னா நான் எங்க ஏமாந்துட்டான், அவன் தான் ஏமாந்துட்டான். எப்படிப்பா ஏமாந்தான் சொல்லு பாப்போன்ட்டு. உடனே சொன்னானா, எனக்கு உண்மையிலேயே தலைவலி தான், நான் அவன்கிட்ட வைத்த வலின்னு சொல்லி மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன்டானா. இவன் நான் அவனையும் ஏமாத்திட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டானா. யோசிக்கிறான், இப்ப அவனை ஏமாத்தாது சரிப்பா, அந்த ஏமாத்தினதால பாதிப்பு யாருக்கு? தலைவலி. உனக்கு வைத்த வலி மாத்திரையை போட்டா என்ன நடக்கும்? எக்ஸ்ட்ரா பாதிப்பு தான் ஏற்படும். அந்த மாதிரி முனாஃபிக் கேம் ஆடிக்கிட்டு இருந்தான். இங்க போய் என்ன செய்வான், நேரா போய் நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படிம்பான். அங்க போன உடனே அது ஏமாற்று பேர் வழிகள், அவன்கிட்ட போய் சொல்றது நாங்க போய் ஏமாத்திட்டு வந்துட்டேன் அப்படிம்பான். அல்லாஹு யஸ்தஹ்ஸியு பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அல்லாஹ் சொன்னான், அட எப்படியா நீ என் ஹபீபை ஏமாத்துறா, என் கூட்டத்தார நீ இப்படியா கேலி செய்றா? அல்லாஹ் உங்களை கேலி பண்ணிட்டு இருக்கிறாம்டா, உங்களுக்கு விளங்கல. நீ இந்த வழிகேட்டுல இருக்கிறா பாத்தியா, இதே அல்லாஹ் உனக்கு கொடுத்த கேலி விளையாட்டு தாண்டா அப்படிங்கிறான். இதுலயே உன்னை அப்படியே நீடிக்க வச்சு உன்னை அப்படியே சாவடிச்சு உன்னை நரகத்துல தள்ளி விட்டுருவான். எவ்வளவு பெரிய ஏமாற்றம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நாளைக்கு நான் நல்லா இருப்பேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், சுகத்தை அனுபவிப்பேன், இப்படி எல்லாம் பெரும் கனவு காண்றா. ஆனா இந்த உலகத்துல உனக்கு இப்படியெல்லாம் கொடுத்து உன்னை நாளைக்கு மறுமையில வா வா நீ இதே ஆசைப்பட்டா இங்க போடான்னு சொல்லி அங்க நரகத்துல பிடிச்சி தள்ளி விடும் போது உனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்துல நான் உன்னை நீடிச்சு வச்சிருக்கிறான்டாங்கிறான் அல்லாஹ். அப்ப நாம ஏமாத்துற இந்த மாதிரி உணவு ஏமாத்துறத நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஹதீஸை ஹதீஸாக எடுக்கணும், அப்பதான் சரி வரும். இல்லைன்னு சொன்னா வழிகெட்டு போயிடுவான். அவன் வழிகேட்டிலேயே அப்படி என்ன செய்வான், விட்டு வச்சிருக்கிறான், அப்படியே விட்டு வச்சிருக்கிறான். இவன் நினைச்சுக்கிறது நாமெல்லாம் நேர்வழியில இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து குறைச்சு மதிப்பிடுறது நேர்வழியா? சஹாபாக்களை குறைச்சு மதிப்பிடுறது நேர்வழியா? யாரு சொன்னா நேர்வழின்னு சொல்லி? வழியை காட்டியவர்களே வழிகட்டவர்கள் என்று சொன்னா, வழி யாரின் மூலமாக பிறந்து வந்ததோ, யாருடைய நடை மூலமாக வந்ததோ அவர்களே ஒரு குற்றத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்ற துணிஞ்சிட்டா இவன் என்ன நேர்வழியில இருக்கிறான்? இதையும் பின்பற்றுறதுக்கு ஒரு கூட்டம். அப்ப உடனே நாங்க எங்க ரேஞ்சில நாங்க சிந்திக்க கூடாது. நாஃபக ஹன்ஸலான்னு சொல்லும் பொழுது எங்கட முனாஃபிக் ரேஞ்சில் அந்த பார்க்க கூடாது. அதை தெளிவுபடுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இந்த செய்தியை கேள்விப்பட்டு அபூபக்கர் நாயகம் கேட்கிறாங்க, என்ன ஹன்ஸலா என்ன சொல்றீங்க, நாஃபக ஹன்ஸலான்னு அப்படின்னு முனாஃபிகா போயிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. உடனே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாரு? ஹன்ஸலா ரலியல்லாஹு உடனே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நான் ஏன் முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொன்னேன் தெரியுமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு? இல்ல நாம எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருக்கிறோம், அப்படித்தானே? ஸல்லல்லாஹு சபையில நாமெல்லாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏதாச்சும் ஒரு மோசமான சிந்தனை ஏற்படுதா? அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையை தவிர நமக்கு வேற ஏதாச்சும் உலக சிந்தனை ஏற்படுதா?
வீட்டுல உள்ள பொண்டாட்டி பிள்ளைகள் நினைவுக்கு வருதா? உலகத்துல செய்கிற அந்த வியாபார கொடுக்கல் வாங்கல் நினைவுக்கு வருதா? ஏதாச்சும் உலக இன்பங்கள் ஆசைகள் நமக்கு ஏதாச்சும் நமது மனசுல அந்த ஆசை ஏற்படுத்துதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உட்கார்ந்துட்டா நமக்கு அவர்களே தஞ்சம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த தோழர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முன்னிலையில் அமர்ந்திருக்க அந்த அமீருடைய அந்த முறைகளை போங்குகளை சொல்லி காட்டுகிற பொழுது தலையில பறவைகள் வந்து உட்கார்ந்தா எப்படி இருப்பாங்க அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மனுஷண்ட தலையில பறவை வந்து உட்காருமா? ஒரு சிலையா இருந்தா வந்து உட்காரும். சிலையா இருந்தா வந்து உட்காரும். அசைவுகள் ஏற்பட்டால் அது அமராது. இதான உண்டு. அவங்க சொல்றாங்க, ஊமானத்தோட சொல்றாங்க, அப்படியே உட்கார்ந்து இருப்போம்னு சொல்லி. இப்படி உட்கார்ந்து தன்னையே ஃபனா நிலையில் ஆக்கி சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு சிந்தனையும் உலக சிந்தனை முற்றிலுமாக அழித்து உட்கார்ந்து இருப்போம். அதான் சொல்றாங்க, இப்படியெல்லாம் உட்காருவோமே. அங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுல உள்ள குடும்ப சிந்தனை ஏற்பட்டுறது. வெளியில போனா மற்ற கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்டது. இப்படி எல்லாம் இருக்கு. இது நிஃபாக்குத்தனமா தெரியுதேங்கிறாங்க. அப்படின்னு சொன்னா இங்க எல்லாருமே இந்த காலத்தில் இருக்கக்கூடியதுல 99% எல்லாருமே முனாஃபிக்கு தான். ஏதோ 1% தான் தப்பிச்சு போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய ஹல்கல தூய்மை நிறைந்த நல்லடியார்கள் தப்பிச்சிருவாங்க. இவங்கட ரேஞ்சில நீ இப்ப இந்த ஹதீஸுக்கு நீ ஆய்வு செய்ய பாப்போம். பச்சை முனாஃபிக்கு இந்த ஹதீஸ் ஆய்வு செய்கிற நீ எல்லாம் முனாஃபிகா போயிடுவான். ஒருத்தனை நிஃபாக் விட்டு தப்ப இயலாது. ஏன்? அட அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்டி நாத முழக்கத்தை உச்சரிக்கிற நாவு அதை மாத்திரம் சொல்ல உன் சிந்தனை எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய நிஃபாகின் தாடி கூஃப் சிறுக்கில போயிட்டு அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை நாக்கு சொல்லி உடல் செயல்பட என்ன எதிர்க்க எவனாலடா முடியும்? என்ன எவனால் பணியை சாச்சிருவானா? என்ற தலைமை பதவியை நான் எப்படி பாதுகாப்பேன் தெரியுமா? தலைமை பதவிக்கு போட்டி போட்டு சண்டை பிடிச்சு நாரி தொலைஞ்சிட்டு இருக்கிறான். அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இவன் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டும் பொழுது நிஃபாக்கையும் தாண்டி ஷிர்க்ல போய் சேர்ந்துடுறான். இப்படிப்பட்ட நிலைமை இருந்துகிட்டு இருக்க. சஹாபாக்கள் ரேஞ்சில் சிந்திக்காம நம்ம இவன் ரேஞ்சில் கொண்டு வந்து சிந்திக்கிறது. சிந்திச்சா இப்ப எல்லாம் முனாஃபிக். உடனே சித்திக் நான் சொல்றாங்க, அவங்களோட ஈமான சஹாபாக்கள் அந்த உயர்தரமான ஈமான்ல கட்டுப்பட்டது இல்லையா? அங்கெல்லாம் சரியா சொல்லிட்டீங்களே, அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானமா இருக்கு, எனக்கு அப்படித்தாங்க இருக்கு, வாங்க போவோம் ஸல்லல்லாஹு அலைஹி போவோன்னு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தி கேள்விப்படுறாங்க, வாங்க என்ன விஷயம் அப்படின்னு. நாயகமே சித்திக் நான் சொல்றாங்க, நாயகமே அல்லாஹ் இப்படி சொல்றாங்க. ஆனா அதை பார்க்கும் பொழுது அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்றாரு. அது சரியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, சரியா இருக்கு. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கேட்டு போட்டு சொன்னாங்க, நீங்க இங்க இருக்கும் பொழுது இறை சிந்தனை, அதை விட்டு வெளியில போயிட்டா மற்ற குடும்ப சிந்தனை மற்ற சிந்தனைகள் வருதுன்னு சொல்றீங்க. அது நிஃபாக்குத்தனம் கிடையாதுங்க. அங்க அல்லாஹ்வை மறக்காம இருந்தா, ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவர்களது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே பராமுகமாக்காது. அப்படிப்பட்ட ரிஜாலுகள் இருக்கிறார்கள், மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்க கொடுக்கல் வாங்கல்ல விட்டு அல்லாஹ்வுடைய நினைவு தப்பி போச்சா? இல்லையே. அப்ப அவங்க முனாஃபிக் இல்லையே, முஸ்லிம் தானே, தூய்மை மூமின் தானே. அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சொல்றாங்க, அப்படி சிந்தனை மாறக்கூடாதுதாமா, மாறக்கூடாது. அப்படி மாறிட்டுன்னு வச்சுக்கங்க, மாறாம நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என் சபையில் நீங்கள் இருக்கிற பொழுது யார் சொல்லுகிறார்கள்? அகிலத்தின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என் சபையில் நீங்கள் இருக்கிற பொழுது எந்த சிந்தனையில் உங்கள் ஆழ்மை, எந்த சிந்தனையால் உங்கள் மனங்களை நிரப்பி வைத்திருக்கிறீர்களோ, உங்கள் சிந்தனைகள் எப்படி இறை சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறதோ, அதே போன்று நீங்கள் இதை விட்டும் வெளியே சென்றதின் பின்னாலும் உங்கள் இல்லங்களுக்கு சென்று உங்கள் வியாபார தலங்கள் எங்கு நீங்கள் சென்றாலும் இதே சிந்தனையை நீங்கள் அப்படியே ஃபாலோ தொடர்ந்தீங்கன்னு சொன்னா, அதே சிந்தனையில் இருந்தீங்கன்னு சொன்னா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகா, உங்ககிட்ட மலக்குமார்கள் முசாஃபஹா செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. சும்மா இல்ல, அப்படி உங்களை தேடி மலக்குமார்கள் வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. இப்பவும் நம்மளை தேடி மலக்குமார்கள் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்பவும் நம்மளை தேடி செய்யறாங்க, மலக்குமார் வரத்தான் செய்யறாங்க.
ஒரு இறைவனுக்கு பொருத்தமான இறை அருள் நிறைகிற ஒரு சபை இருந்தால் அந்த சபை கூடுகிற தலங்களில் எல்லாம் மலாயிகாமார்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க, வாராங்க, வந்து என்ன செய்யறாங்க, அந்த சபைகள்ல கலந்துக்கிறாங்க. கண்மணி சலம் சொல்றாங்க, புகாரில மிக நீண்ட ஹதீஸாக அது பதியப்படுகிறது. வாராங்க, வந்து உட்கார்றாங்க அந்த மலக்குமார்கள். அந்த மலக்குமார் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை அம்சங்களையும், காலையுடைய ஷிப்ட், மாலையுடைய ஷிப்ட், 2 ஷிப்டா வாராங்க, வந்து உட்கார்ந்துட்டு போறாங்க. அப்படியே வந்து யாரு இறைவனை நினைக்கிறார்கள், இறை நினைவு எங்கு கூறப்படுகிறதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வாராங்க, வந்து முடிச்சிட்டு எழுதிட்டு போறாங்க. இந்த ஷிப்ட முடிச்சிட்டு போற மலக்குமார்கள் இறை சன்னிதானத்திற்கு போகும் பொழுது அங்க விசாரணை. அல்லாஹ் கேட்கிறான், எங்க போயிட்டு வாரீங்க? மலாயிகாமார்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், பூமிக்கு நாங்க போயிட்டு வாரோம். அப்படியா? அப்படின்னு சொன்னா எங்க அங்க என்ன, என்னுடைய அடியார்களை நீங்க எப்படி விட்டுட்டு வந்தீங்க, என் அடியார்களை எந்த நிலைமையில நீங்க பாத்தீங்க? யா அல்லாஹ், இன்ன அடியார்கள் இப்படிப்பட்ட இடத்தில் உன்னை அற்புதமான முறையில் நினைவு கூறிக்கிட்டு இருந்தாங்க சொல்லப்படுது. அப்படியா? நினைவு கூறினாங்களா? அப்படின்னா அவங்க என்ன பார்த்திருக்கிறாங்களான்னு கேட்கிறான். கதை இல்லைங்க, ஹதீஸ் புகாரில பதியப்பட்டிருக்கு ஹதீஸ். என்ன பார்த்திருக்கிறாங்களான்னு கேட்கிறான். உடனே அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு மலக்குமார் சொல்றாங்க, இல்ல இல்ல, உன்னை பார்க்கல, அவங்க பார்த்திருந்தா, உன்னை பார்க்காமல இப்படி அமல் செய்யறாங்க, உன்னை பார்த்திருந்தாங்கன்னு சொன்னா உன்னுடைய நினைவுல ரொம்ப அதிகமா மூல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? அவங்க என்ன கேட்டாங்க? யாரெல்லாம் அவங்க எல்லாம் சொர்க்கத்தை கேட்டாங்க. அப்படின்னா அந்த சொர்க்கத்தையாவது பார்த்திருக்கிறாங்களான்னு கேட்கிறான். இல்ல இல்ல, பார்க்கல ரஹ்மானே. பார்த்திருந்தா இன்னும் ஆசை கூடி உன் நினைவு அதிகப்படுத்திக்குவாங்க. சரி, எதை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க? நல்லா சிந்திக்கணும். இவன்ட ரேஞ்சிலேயே ஹதீஸ சிந்திக்கிறன்னா இந்த ஹதீஸ சிந்திச்சா மூட்டை சுத்த மடப்பயலா போய் நாசமா போயிருவான். ஏன் அல்லாஹ் என்ன அல்லாவுக்கு தெரியாதா? பாருங்க எவ்வளவு கேலி கூத்தாண்ட செய்தின்னு பாருங்க. அல்லாஹ் மலக்குமார்ட்டே கேட்கணும், என்ன செஞ்சாங்க, என்ன கேட்டாங்க, என்ன விட்டாங்கன்னு இதையா கேட்கணும், அல்லாஹ்ட்டே கேட்கணும். அப்ப அல்லாவுக்கு தெரியாதோ? அவ தெரியாததுனால தான் இந்த ஹதீஸ்க்கு அப்படித்தானே கொடுக்கறான். ஓ, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, அதான் ஒரு மலக்கு சொல்லி கொடுக்கிறார், உங்க மேல ஸலவாத்து சொன்னாங்க. அட, அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாததுனால தான் அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஓ, மலக்குமாரே எனக்கு தெரியல, சிங்குளுங்க போய் அடியா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா சொல்லுங்க, அதான் அர்த்தம். இப்படியே சொல்ல போற அர்த்தத்தை. எதை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்தை விட்டும். அப்படியா? அதை பார்த்திருக்கிறாங்களா? அதோடைய கொடுமை தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது ரஹ்மான். பார்த்திருந்தா இன்னும் பயத்தால நடுங்கி போயிடுவாங்க. இப்படி எல்லாம் விசாரணை செய்யறான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லி முடிச்சிட்டு இப்ப அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் சொல்றான் அந்த மலக்குமார்கள்ட்ட, மலக்குமார்களே நீங்கள் ஷாஹிதாக இருங்கள், நீங்க சாட்சியா இருங்க. என்னுடைய அடியார்கள், என்னை நினைத்துக் கொண்டிருந்த அந்த நல்லடியார்கள் எதை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அவர்களுக்கு நான் பாதுகாப்பு வழங்குகிறேன், எதை கேட்டார்களோ அதை நான் கொடுக்கிறேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ். இதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்களா? அப்ப மலக்குமார்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா மலக்கும் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. மலக்குமாருக்கு வெளிரங்க செயல்பாடு மாத்திரம் தெரியாதுங்க, நமது உள்ளே ஊடுருவி இருக்கிற சிந்தனை கூட. இப்ப வந்ததுல பல பேர் பல ஜாதியில இருக்கலாம், சில பேர் உண்மையான நல்ல நோக்கத்துல வந்து இருக்கலாம். கண்டிப்பா ஒரு மஜ்லிஸ் நடக்குது, கண்டிப்பா நாம இருக்கணும், பங்கெடுக்கணும். ரமலானுடைய இரவுல நடக்குது, அதுல கலந்து கொள்வோமே, அதன் மூலமாக சில செய்திகளை கேட்கிற வாய்ப்பு கிடைக்குது, அதை நாம் நம் வாழ்வில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல வந்திருக்கலாம். சில பேரு நம்ம பிள்ளைகளா செய்யறாங்க, காயில் பண்ண பிள்ளைகள் இருக்கு, சரி நாம போகலன்னு சொன்னா நாளைக்கு நம்ம கிட்ட முன்ன பின்ன முகத்தை முறிச்சிட்டு உட்கார்ந்துருப்பான். சரி சும்மா போய் என்ன செஞ்சுக்கிறோம், நாளைக்கு அவன் கண்ணில் பார்க்க வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு, போயிட்டு வருவோமே அப்படின்னு வருவான். இன்னும் சில பேரு சரி நம்ம தான் நைட்டு லேட்டா தான் தூங்குறோம், தூக்கமா வரவா செய்து கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து டைம் பாஸ் ஆகுது பண்ணிட்டு வருவோம், அப்படியாவது போய் உட்கார்ந்துட்டு வருவோம். இப்படி பல ஜாதி இருக்கலாம்ல. 10 பேர் இருந்தா 10 பேருக்கும் 10 சிந்தனைகள் இருக்கலாம். எல்லாம் ஒரே சிந்தனையில் இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய உள்ளத்திற்கு தான் அதனுடைய தெளிவு தெரியும், அவங்களோட உள்ளத்துக்கு தான் அதனுடைய தெளிவு தெரியும். அப்படி இருக்கா இல்லையா? இது நாம சொல்ல இயலுமா? அவர் வந்தது இந்த நோக்கத்தில் வந்திருக்கிறாரு, இவர் இந்த நோக்கத்தில் சொல்ல இயலுமா? இறை நெருக்கம் பெற்ற நல்லடியார்களாக இருந்தா சொல்ல இயலும்.
சரி, மலக்குமார்கள் இதையும் அவதானிக்கிறார்கள். வந்த மலக்குமார் என்ன செய்யறாங்க? சும்மா தோற்றத்தை பார்த்து நல்ல ஜோரா தொப்பி போட்டு வந்தானா, நல்ல டிரெஸ் போட்டு வந்தானா, அழகா வந்தானா, உட்கார்ந்து நல்லா கவனிச்சானா, இதை மாத்திரம் மலக்கு பார்க்கறது இல்ல. வந்து அமர்ந்த நபர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் சிந்தனையும் எந்த இடத்தில் இருந்தது அதையும் அவதானிக்கிறாங்க, அதையும் பார்க்கறாங்க, அதையும் கவனிக்கிறாங்க. அதுல சில மலக்குமார்கள் செப்பரேட்டா அந்த மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? இந்த செய்தி முடியுது, சாட்சியா இருங்க, அவங்க எதை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்களோ அதை கொடுத்துட்டேன், எதை கேட்டாங்களோ அதை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த மலக்குமார்ல சில பேர் சொல்றாங்களாம், யா அல்லாஹ், எல்லாரும் உன்னை நினைவு கூறணும்னு வரல, இன்ன அடியார்கள் சும்மா வந்து உட்கார்ந்த ஆட்கள், அந்த மஜ்லிஸுக்கு சும்மா வந்து உட்கார்ந்த ஆட்கள், உன்னை நினைக்கணும்லாம் வரல, அந்த நினைக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய அருள் 70 மடங்கு ஒரு தாயை விட மேன்மைக்குரிய அந்த அல்லாஹ், கிருபையால் நிறைந்த அல்லாஹ், அவன் சொல்றான் தான் அடியான் மேல கிருபையில அந்த மலக்கு மாட்ட சொல்றான், லா யஸ்கா ஜலீசுஹும், அவர்களில் யாரு உட்கார்ந்தாலும் சரி, யாரும் எந்த எண்ணத்துல வந்து உட்கார்ந்தாலும் சரி, அவர்களில் யாரையும் நீங்க வீணாக்கிறாதீங்க, அத்துணை பேர்களுக்கும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பும் கொடுக்க சொர்க்கத்தை கொடுப்பதாக நான் முடிவு செஞ்சுட்டு நீங்க சாட்சியா இருங்கிறான். எந்த எண்ணத்துல வந்து உட்கார்ந்தாலும் சரி, தூக்கம் வரலன்னு வந்து உட்கார்ந்தாலும் சரி, கொஞ்சம் போயிட்டு ஒரு ஓமே போகலன்னா முறிச்சிருவான்னு உட்கார்ந்தாலும் சரி, போனா ஒரு கிளாஸ் டீ கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கிற இடமா இருந்தா ஒரு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, போய் இறைவனை நினைக்கிற இடத்தில் சற்று அமர்ந்தால், எந்த சிந்தனையில் உட்கார்ந்தாலும் சரி, அங்கு இறை அருள் நிறைந்திருக்கிறது. அந்த அருளுக்குரிய ரஹ்மான் சொல்றான், அவர்களில் யாரையும் வீணாக்கிறாதீங்க, அத்தனை பேருக்கும் எனது அருள் ஒட்டுமொத்தமா போய் சேரட்டும்னு சொல்றான். ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு. பாருங்க, அல்லாஹ்வுடைய அருளை பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. இப்படி நிறைய இருக்கு. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம்னா, இந்த மலாயிக்கா மார்கள் இப்பொழுது நம்மை சூழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியறது இல்லை. இறைவனை நினைக்கிற மஜ்லிஸ், இறை தூதர் புகழ் பாடுகிற மஜ்லிஸ். அப்ப இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அமரர்கள் இந்த பூமியில ஒவ்வொரு சொட்டையும் அவதானிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வர்ற மலக்குமாறுன்னு சொல்றான், இருக்கிற மலக்குமாறு எங்க போடா? இதெல்லாம் வர்ற மலக்குமார்கள், வந்துட்டு போற ஆட்கள், நம்மிடமே இருக்கிற மலக்குமார்கள், அவங்களுடைய நிலைமை என்ன? இது போக ஒவ்வொரு அமலுக்கும் தனிப்பட்ட மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன? மலக்குமாரட லா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உங்க ரப்புடைய அந்த பட்டாளத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாராலையும் விளங்க இயலாது, அவ்வளவு பட்டாளம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப இந்த மலக்குமார்கள் இப்ப இருக்கிறாங்க, பார்க்க முடியல. நமது கண்கள் அவர்களை பார்ப்பதற்குண்டான சக்தி இல்லாமல் போகிறது. அந்த சக்தியை பெற்றால் முடியும். அதனாலதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பவும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவர்கள் வஃபாத் என்ற அந்த ஒரு சுகத்தை சுகித்தார்கள் இறைவனை சந்திப்பதற்கு. ஆனால் அவர்களை காண முடியும் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு எல்லாம் தெரியதான் செய்யும், அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் அவர்களுக்கு. ஆனா நம்முடைய ஏத்திக்காது என்ன? அல்லாஹுவின் புறம் இருந்து தான் அவர்களுக்கு சக்தி. நம்ம என்றைக்கு அந்த ஏத்திக்காத விடுறது இல்லை. அவங்க ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றதும் இல்லை, அவர்களுக்கு சுயமான சக்தி, அல்லாஹ்வுடைய எந்த உதவி அவங்களுக்கு தேவையில்லைங்கிறத நாங்க சொல்றதும் இல்லை. அப்படி சொன்னா தான் முஷ்ரிக்கு குஃப்ரு எல்லாம் வந்து சேரும். அப்படி நாங்க ஒரு காலமும் சொல்றது இல்லை. அப்ப இன்ஷா அல்லாஹ் இதோடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் நினைச்சோம் நாளைக்கு அதோட தொடருவோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இல்மை வழங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள் பாலித்து, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் எங்கள் உள்ளங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவானாக, அவர்களுடைய மஹப்பத்தால் எங்கள் உள்ளத்தை நிரப்புவானாக, அவர்களை என்றென்றும் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுகிற நன்மக்களாக அல்லாஹ் எங்களை என்றென்றும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இறைவனது அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை என்றென்றும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. சங்கையான இந்த புனிதமான ரமலானை நல்ல முறையில் நாங்கள் எல்லாம் கழிப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.